ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். கோர்ட்ல எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. அப்ப ஜெனிஃபர், அதுக்கப்புறமா தாமஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ராஜாங்கம் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு. அதனால ராஜாங்கம் அண்ட் தாமஸ் 2 பேத்துக்குமே தண்டனை வழங்குறேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் ஜட்ஜ் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட வாய்ஸ் கேட்குது. அப்போ ஆப்போசிட் அந்த லாயர் வந்துட்டு, இப்படி ஜட்ஜ்மெண்ட் குடுக்கும்போது இப்படியெல்லாம் குறுக்கிடக்கூடாது. அதுக்கு வந்து அவங்களுக்கு அபராதம் விதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்கும்போது, நான் ஒரு முக்கியமான ஆதாரம் கொண்டு வந்திருக்கேன். எங்க அப்பா நிரபராதின்னு அப்படின்னு சொல்றாங்க சேது. அப்போ வந்துட்டு ஜட்ஜ் வந்து, இப்படியே கேஸ இழுக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல ஒரே ஒரு டைம் அத விசாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களோட லாயர் அதாவது சேது உங்க அப்பாவோட லாயர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அவர் என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்காருன்னு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி வாங்க கூட்டிட்டு வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தர கூட்டிட்டு வராங்க. முகத்துல மாஸ்க் போட்டு கூட்டிட்டு வராங்க. இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. இவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. அதனால தான் நாங்க இப்படி மாஸ்க் போட்டு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்க்க ரிமூவ் பண்ணி பார்த்தா, அது வந்துட்டு சக்தி. இவர கொன்னுட்டாங்கன்னு தானே இப்போ நம்ம கேஸ் நடத்திட்டு இருக்கோம். இவரு தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்புறமா எஃப்ஐஆர் காப்பி போட்டிருக்கு. எல்லாமே இருக்கு. இவர் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. ஆமா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இவர்ட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப சக்தி வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்றாப்படி. அன்னைக்கு வந்து ராஜாங்கம் சார் வந்தாரு. வந்து திட்டிட்டு போயிட்டாரு. ஆனா அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கப்புறமா என்ன கொல்ல போனாங்க. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். தப்பிச்சு வந்து ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இங்க சேது வந்து நைட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு கடையில. அப்ப அத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ராஜாங்கம் வண்டி போகுது. போய் கொஞ்ச நேரம் கழிச்சு சக்தி ஓடி வராரு. அப்ப இவன் உயிரோட தான் இருக்கான். இங்க தான் பக்கத்துல எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல நம்ம போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சக்தி சக்தின்னு சொல்லிட்டு சேது சத்தம் போட்டுட்டு இருக்காரு அந்த ஏரியா ஃபுல்லா. அப்பதான் கிணத்துக்குள்ள விழுந்திருந்தாரு இல்லையா சக்தி. அப்ப என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. இந்த சத்தம் வந்துட்டு சேது கேட்டது. ஸோ அவங்க தான் போயிட்டு சக்தியை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இப்படி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டு ஓகே அப்ப இவங்க கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சேது. யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீதிமான், அதுக்கப்புறமா சக்தியோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் 2 பேத்தையுமே கூட்டிட்டு வராரு. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் தான் வந்து எங்க அப்பாவுக்கு எதிரா சூழ்ச்சி செஞ்சு எங்க அப்பாவ இப்படி மாட்டி விடணும்னு பிளான் பண்ண நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த டாக்டர் தான் வந்துட்டு பொய்யா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே காமிக்கிறாங்க. அப்ப ஜட்ஜ் கேட்கிறாரு, இவர வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் பொய்யா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாருங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட ஒய்ஃப் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது, இவர் வந்துட்டு புடுங்கிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃப் வந்துட்டு அந்த கால்ல வந்து பித்த வெடிப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத வச்சு தான் நாங்க யோசிச்சோம். அத வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் ஜெனிஃபரும் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நானுமே கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்ட இந்த ஆதாரம்லாம் எங்க அப்பா வந்து இந்த கொலைய பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சுட்டேன். அவர தயவு செஞ்சு வெளிய விட்டுருங்க அப்படின்னு சேது சொல்றாரு. ஜட்ஜும் கேட்டுட்டு, ஆமா இப்ப வந்து இவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்த நிரூபிச்சு வெளிய அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.